எலக்ட்ரோலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல தேர்ட் ரியாக்ஷன் சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அப்போ சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் நமக்கு என்னது, ஒரு பென்சன் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு பென்சன் ரிங் வந்து இருக்கு. பென்சன் ரிங் நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்சன்ட்ரேட்டட் சால்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கான்சன்ட்ரேட்டட் சால்ட்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சல்ஃபோனேஷன் வந்து அங்கே நடக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு என்னன்னா SO3H வந்து நமக்கு வந்து நடக்கும். SO3H வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து சல்ஃபரிக் ஆசிட் வந்து நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும், H2SO4 which gives அப்போ H plus HSO3 மைனஸ் தான் நமக்கு வந்து ஃபார்ம் இல்லையா. அப்போ இந்த HSO3 மைனஸ் தான் நமக்கு போய் ரியாக்ட் ஆயிருக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மைனஸ் சார்ஜ் போயிட்டு அந்த எலக்ட்ரான் போயிட்டு நமக்கு வந்து அட்டாக் பண்ணாது, ரிப்பல்ஷன் தான் அங்கே வந்து நடக்கும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து எப்படி வந்து இங்கே சல்ஃபோனேஷன் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் வித் ஹீட்டிங் வந்து நம்ம போடுவாங்க. ஓகேவா, அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஃபியூமிங் சல்ஃபரிக் ஆசிட்னு வாங்க. அப்போ நமக்கு என்னன்னா SO3 அந்த ஃபியூம்ஸ் வந்து நமக்கு வந்து SO3 வந்து இருக்கும். இப்போ சல்ஃபரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும், S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் OH வந்து இருக்கு இல்லையா. அப்போ நம்ம இங்கே வந்து OH வந்து நமக்கு வந்து இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SO3 நமக்கு வந்து இருக்கும். S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O வந்து நமக்கு வந்து SO3 நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜன் மேலே வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O இந்த டபுள் பாண்ட் O வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் மேலே இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு வந்து அட்டாக் பண்ணிருக்கும். ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதை அட்டாக் பண்ணும்போது இப்போ நமக்கு என்னன்னா OH வந்து நமக்கு என்ன இங்க வந்து நமக்கு வந்து பிளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ OH வந்து ப்ளஸ்ஸாக மாறும்போது இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் நமக்கு என்ன ஆகும், ஆக்சிஜனுக்கு வந்து வெளில போயிட்டு S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O இது வந்து OH மாறி இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இந்த ப்ளஸ் சார்ஜ் தான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பென்சன் ரிங்கில் போயிட்டு அந்த டபுள் பாண்டில் போயிட்டு நமக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டு இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து வெளியில் அனுப்பும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, அப்போ நமக்கு என்னன்னா அங்கே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் ஆர் ஃபியூமிங் சல்ஃபரிக் ஆசிட் வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜஸ்ட் சல்ஃபரிக் ஆசிட் போட்டால் அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்காது.